பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. பிலதெல்பியாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தூயவரும் உண்மையுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். இதோ, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதலிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க தூய வல்லமையோடு எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏனென்றால் தூய்மையற்ற மக்களாய் இருக்கக்கூடிய எங்களை நீர் பரிசுத்தத்தின் பரிசுத்தமாய் இருக்கக்கூடியவராய் இருக்கின்றீர். நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்க தேடி வந்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உமது வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களுக்காக ஒரு கதவை திறந்து வைத்து அதன் வழியாக எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்த பொழுதும் நாங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்காக தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து அனுதினமும் பரிந்து பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் எப்போதோ மரித்து போயிருப்போம் சுவாமி. நீர் உமது இரக்கத்தினால் எங்களை நிறைவட செய்கின்றீர். உமது வல்லமையினால் எங்களை தாங்குகின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அனுதினமும் கற்றுக் கொடுக்கின்றீர். தவறி விழுந்தால் எப்படி நடக்க வேண்டும், எப்படி எழுந்து என் ஆண்டவருடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லி தருவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இதுவரை எங்களை ஆசீர்வதித்து உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்து எங்களை தாங்கியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, எவ்வளவோ அனுபவங்களை பெற்ற பிறகும் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். உமது வார்த்தைகளை கேட்காதபடி, உமக்கு கீழ்ப்படியாதபடி, என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடி ஏனோ தானோ என்று அலைந்து எங்களையே நாங்கள் அழித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. அதன் வழியாக எங்களுடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டு இருப்பதை உணராமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளில் எங்களை தேடி வந்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமது பரிசுத்த வல்லமையினால் எங்களை வழிநடத்த எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு மன உறுதியை கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய செயல்களை அறிந்து எவரும் பூட்ட முடியாத கதவை எங்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கின்றீரே. ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய வல்லமையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம். தீமையின் நிமித்தம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம் சுவாமி. ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், என் ஆண்டவரோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறபடியினால் நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையிலும் உண்மையுமாக வாழ்ந்திருப்போம் சுவாமி. இனி வரக்கூடிய நாட்களிலே பாவம் செய்து உம்மை காயப்படுத்தி விடாதபடி, உம்மை வேதனைப்படுத்தி விடாதபடி, உம்மை குற்றப்படுத்தி விடாதபடி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இதோ அதிகாலையிலே எழுந்து அநேக பிள்ளைகள் உமது ஜெபத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிறார்களே, என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்களே.
ஆண்டவரே, என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, பாவத்தை அறிக்கையிட்டு நான் பாவம் செய்து விட்டேன், இந்த நாளிலே ஒரு குருவானவரை பார்த்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உண்மைக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்வேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே தகப்பனே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அனைத்து பிள்ளைகளுடைய வல்லமையான செயல்களை நீர் ஒவ்வொரு நாளும் அறிந்து புரிந்து கொண்டு அதன் வழியாக நீர் பெருமை கொள்ளுகின்றீரே. அதே போல் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அவர்கள் இந்த நாளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. என் ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் கூட இருக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. நீர் என்னோடு கூட இல்லை என்றால் என்னால் இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை பண்ண முடியாது என்பதை நான் உணர்கிறேன் சுவாமி. இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக, ஆன்லைனின் மினிஸ்ட்ரியின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்தை தொட்டு இருக்கின்றீர். அநேக பேருக்கு ஆன்மீக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீர். இறை வார்த்தையை வாசிக்க நீர் துணையாய் இருந்திருக்கின்றீர். நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர். ஆண்டவரே, இழந்து போன சமாதானத்தை கொடுத்திருக்கின்றீர். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறிந்து நடக்கக்கூடிய நல்ல மனநிலையை கொடுத்திருக்கின்றீர். கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கின்றீர். சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து வெளியிலே வர நல்ல ஒரு மனப்பாங்கை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் மன உறுதி தரும் வாக்கை கடைபிடிக்கத்தால் மண் உலகில் வாழ்வோரை சோதிக்க உலக அதன் மீது அதிகாரம் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். யார் யாரெல்லாம் அது வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறை பற்று அற்று போய் இருக்கிறார்களோ, அவர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் அப்பா. எபிரேயர் 12 அதிகாரம் 28வது இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வோடும் இறை பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம் என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். ஏனென்றால் நீர் மக்களை அழிக்க, பாவிகளை அழிக்க நெருப்பாக வருவீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வார்கள் ஆக. இறை பற்றோடு வாழவும், என் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவும், என் ஆண்டவருக்கு உகந்த வழிபாடை செய்யவும், என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் தளர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுடைய கைகளை திடப்படுத்திடுவீராக. தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்திடுவீராக. நேர்மையான பாதையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிடுவீராக. ஏனென்றால் நீர் உமது பிள்ளைகளோடு கூட இருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணை செய்ய நீர் கடந்து வருகின்றீர். மனிதர்கள் எந்த ஒரு செயல்களையும் செய்ய முடியாது. ஆனால் என் ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட கொடுமையான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். தகப்பனே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கேன்சர் நோய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் சாத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. நோயின் நிமித்தம் குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. ஐயோ, கொடுமையான நோய் வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன், நான் எவ்வளவு நாள் வாழப் போகிறேன் என்று மன தைரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அனைவரையும் சந்திப்பீராக, அனைவரையும் தொடுவீராக, அனைவரையும் தொட்டு இந்த நேரத்திலே குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக. இந்த நேரத்திலே தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, இந்த நாளில் எங்களுக்காக பரிந்து பேசி யார் யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணமாக்க உமது மகனுடைய தழும்புள்ள கரம் தொட வேண்டுமாயும் பரிந்து பேசுங்கள் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.